திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே செங்கல் சூளையில் வேலை பார்த்த இருளர் இனத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பாவி தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? எங்களை அடிச்சு நல்லா ஏமாத்துறாங்க, காசு கொடுத்து நல்லா ஏமாத்து வந்து ஆளை விட்டு அடிக்கிறாங்க சாமி. என்ன சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. என் பொண்டாட்டி மகத்தை பாருங்க சாமி, ரத்தமா இருக்கு. ஆட்டோ விட்டு அடிக்கிறாங்க சாமி. கிட்ட எடுத்துருவா, அவங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க சாமி, மகத்தெல்லாம் பாருங்க, என் முதுகுல அடிச்சு ரத்தமா வழி வச்சுறாடுங்க. நீங்க சொல்லுங்க சாமி, இந்த மாதிரி சாம்பலை கொடுமைப்படுத்துறாடுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நரிக்கல்பட்டி என்னும் இடத்தில் ஆர்கே என்ற பெயரில் செங்கல் சூளை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கே விழுப்புரம் மாவட்டம் மேலச்சேரி பகுதியில் உள்ள மதுரா இருளர் குடியிருப்பில் வசித்து வரும் பார்த்திபன், ரேணுகா, அண்ணாமலை, முத்தம்மாள் உட்பட 8 பேர் வேலை பார்த்து வந்தனர். இவர்கள் அனைவரும் செங்கல் சூளையிலேயே குடிசை வீடு அமைத்து தங்கி பல மாதங்களாக வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் 8 பேரில் ஒருவரான பார்த்திபனின் மாமியார் சில நாட்களுக்கு முன் ஊருக்கு சென்ற நிலையில் திரும்பி வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சூளையின் உரிமையாளர் சுதர்சன் ஊருக்கு சென்றவரை திரும்ப வரச் சொல்லுங்கள் என ஆவேசமாக கூறியுள்ளார். ஆனால் சொந்த ஊருக்கு சென்ற அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வேலைக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாத சுதர்சன், ஊருக்கு சென்ற உன் மாமியார் வரவில்லை என்றால் உங்கள் அனைவரையும் கொன்று விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கு வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை தருவேன் என கூறி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்னும் மாமியார் மீண்டும் வராததால் செங்கல் சூளையில் தங்கியிருந்தவர்களை அடியாட்களை வைத்து அடித்ததாக தெரிகிறது. எங்களை அடிச்சு நல்லா ஏமாத்துறாங்க, காசு கொடுத்து நல்லா ஏமாத்து வந்து ஆளை விட்டு அடிக்கிறாங்க சாமி. என்ன சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. பொண்டாட்டி மகத்தை பாருங்க சாமி, ரத்தமா இருக்கு. ஆட்டோ விட்டு அடிக்கிறாங்க சாமி. கிட்ட எடுத்துருவா, அவங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க சாமி, மகத்தெல்லாம் பாருங்க, என் முதுகுல அடிச்சு ரத்தமா வழி வச்சுறாடுங்க. நீங்க சொல்லுங்க சாமி, இந்த மாதிரி சாம்பலை கொடுமைப்படுத்துறாடுங்க. இதில் காயமடைந்த பார்த்திபன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த தகவல் அறிந்து வந்த கீரனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரத்துலேருந்து பக்கம் மேலச்சேரி செஞ்சு அங்கேருந்து வேலை பார்க்குறதுக்கு பழனி நரிக்கல்பட்டிக்கு வந்தேன். வந்த இடத்துல ஒரு 8 பேர் வந்தோம் சார். நாங்கள் இந்த இடத்துக்கு நரிக்கல்பட்டிக்கு வந்த இடத்துல எங்களால் உடம்பு சரி முடியலன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனாங்க. எங்கள் மாமியார் போன இடத்துல இந்தமாரி ரொம்ப வயதில் கிட்னி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே ஓனர் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள வர வைக்கிறேன்னா அவங்கள பிரச்சனை பண்ணி அடிப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக பிடிச்சி ஆளை விட்டு அடித்தாங்க சார். அடித்த பிறகு நாங்கள் கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் இருந்தேன்னா பிரச்சனையாகவும் கிளம்பிட்டு சேம்பருக்கு வா, இல்லைனா மறுபடியும் உன்னை பிரச்சனை பண்ணுவோம், பொய் கேஸ் போட்டு ஆம்பளைங்களை உள்ளே தள்ளுறோம், பொம்னாட்டி பண்ண வீட்டுக்குள்ளே தள்ளி அப்போ ஆம்பளைங்களை விட்டு டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க சார். தங்கம் கொடுக்குற பவுனு கொடுக்குறன்னு இட்டுன்னு வந்து ஃபுல்லாக ஏமாற்றி எங்களை படாப்படுத்துகிறாங்க சார், கொத்தடிமையாக வச்சுக்கிட்டு. அவங்க பேர் தெரியாதுங்க சார். ஆர்சி சேம்பர் நரிக்கல்பட்டிங்க சார். செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்த தொழிலாளர்கள் மீது உரிமையாளர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.